ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு நவீஸ் கிச்சன் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணலாமா? வாங்க. இன்றைக்கி சுழியம், அதாவது சுழியம் சுசியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஸ்வீட்டோட நேமு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இப்போ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 150 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டு விசில் வச்சுட்டேன். நல்லா பூ மாதிரி வெந்து எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த வெல்லத்தை நான் உடைக்காமலே போட்டேன். ஒரு பெரிய பீஸ் வெல்லம். நீங்கள் உடைச்சிட்டு போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பாதி கரைஞ்சிருச்சு. அது கொஞ்சம் ஹீட் ஆனதுமே டக்குன்னு எனக்கு மெல்ட் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நல்ல வெல்லம் கரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இப்படி கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. தண்ணியோட அளவு நம்ம பருப்புக்கு வைக்கிற அளவுக்கு கம்மியாக வச்சா போதும். ஏன்னா அதிகமாக வச்சிட்டிங்கனாலும் ரொம்ப கொலகொலான்னு ஆயிரும். ஸோ அதனால் இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வைங்க, போதுமானது. இப்போ நான் அது கூட சுக்கும் ஏலக்காவும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை போடுறேன். ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு பாகுபதம் கிடையாதுங்கிறதுனால சீனி தண்ணி கட்டி ஆகணும்னு தேவையில்லை. இதுக்கப்புறம் நான் ஒரு 3 முறி தேங்காய் எடுத்து சும்மா மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி அதை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் துருவி போட்டாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவு துருவி போட்டு பாருங்கள். என்கிட்ட துருவல் இல்லை, அதனால நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த வெள்ளைப்பாகு அப்புறம் இந்த தேங்காய் சுக்கு பவுடர் போட்டிருக்கோம்ல, இது எல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாகுபதங்கிறது வேண்டாம், சும்மா நார்மலாக கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு இடையில் நமக்கு பருப்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 விசில் வச்சா போதும்னு நினைக்கிறேன் பருப்பு. நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு, நான் அரை ஸ்பூன் விட்ருக்கேன். நிறைய நெய் தேவையில்லைன்ட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக விடலாம், நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு. இப்போ நான் அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் ஒன்று சேர்ந்து. இப்போ அடுப்பை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் சீனிப்பாகு. இப்போ நமக்கு சீனிப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம அந்த உருண்டையை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மைதா மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் நிறைய சேர்க்கணும் தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்வீட்டை கூட்டி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் தட்டின பொடி சேர்த்துருக்கேன். இது கூடவும் ஒரு அரை ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கட்டி இல்லாமல் குழச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக குழைக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் குழைக்க வேணாம், மீடியமான பதத்தில் குழச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கப்புறம் விஸ்க் வச்சு கலக்க ஆரம்பித்தேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கலக்குங்க, ரொம்ப ஈஸியாக வரும். இதே மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி இன்னொரு ஸ்வீட் ரெசிபி ஷாஹி துக்டா. அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீபாவளிக்கு அதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகாக மாவை கலக்கி ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு இடையில நமக்கு பருப்புமே நல்லா அழகாக வெந்து வந்துருச்சு. இந்த பருப்பை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சீனி பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சர்க்கரை பாகு, அதில் போட்டு அப்படியே நம்ம கிண்டி விட்டுற வேண்டியதான். நான் இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு தான் பருப்பை போடுறேன். இப்போ பருப்பும் அந்த சர்க்கரை பாகும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா கட்டியான ஒரு பதத்துக்கு வரணும். அந்த பதம் வந்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கிடையில் இந்த கட்டி மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பருப்பும் இப்படி கொஞ்சம் முழுசாக கிடக்கிறதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கடிக்கும் போது. உங்களுக்கு அந்த மாதிரி கிடக்கிறது பிடிக்காது அப்படின்னா நல்லா மசிச்சு விட்டு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தக்குன்னு தான் நான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல சர்க்கரை பாகும் அந்த பருப்பும் நல்லா சேர்ந்து நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு மணி நேரம் விட்டுருங்க, நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டிங்கன்னா அப்படி கட்டியாயிரும், நமக்கு அழகாக உருண்டை பிடிக்க வரும். லேசாக கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக நெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ஒட்டாமல் நீட்டாக வரும். இப்போ ஈவினிங் நமக்கு ஒர்க் நிறைய இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா காலையிலே இந்த பேட்டர் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த பருப்பை அவிச்சு இந்த சீனி பாகில் காய்ச்சி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. ஃப்ரீசர் வேணாம், ஃப்ரிட்ஜில் கீழே நார்மல் இதில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா அழகாக கட்டி ஆயிரும். நம்ம ஈவினிங் எடுத்து அழகாக அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நைட்டு நமக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைமிங் எடுத்து உருண்டை பிடிச்சி
நம்ம பேட்டரி ரெடி பண்ணிக்கலாம். அப்போது அந்த மைதா மாவு போட்டு ரெடி பண்ணுற பேட்டரை வந்து உடனே ரெடி பண்ணி அழகாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியான வேலைங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை உங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க நம்ம உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ ஃபுல்லாக உருண்டை பிடிச்சிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ நிறைய ஊற்றி ஒன்றா போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை கம்மியாக எண்ணெய் ஊற்றி ஒன்றா போட்டு எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். நான் இப்போ எதுக்கு ஒன்று போட்டு காமிக்கிறேன்னா, நீங்கள் 2 3 போடும்போது அந்த மாவு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அப்போ எண்ணெயில் பிரித்து விட ட்ரை பண்ணாதீங்க, கட் பண்ணி விடாதீங்க. ஏன்னா அந்த உள்ள பேட்ரு வந்து அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிடும், எண்ணெயில் கலந்துரும். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இப்படி ஒன்றா போட்டுடுங்க. ஏன்னா டக்குன்னு வெந்துடும். உங்களுக்கு மேலே உள்ள மாவு மட்டும்தான் வேகணும். ஏன்னா உள்ள பருப்பு எல்லாம் வெந்த பருப்பு தான். அப்படி இல்லை அப்படின்னா 1 2 3 சேர்த்து போடுறீங்கன்னா ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம தனியாக பிச்சுக்கலாம். நீங்கள் உள்ளே வச்சே நீங்கள் பிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா, செப்பரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படி பண்ணிங்கன்னா அவ்வளோவுமே உதிர்ந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி உதிராது. இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிரிச்சுக்கலாம். இல்லைனா ஒன்றா போட்டு எடுங்க, 1 2 அந்த மாதிரி போட்டு எடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்வீட் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், பாய்.